வணக்கம். இன்னைக்கு நம்ம லாக்டவுன் செய்திகள் பத்ரிஜி அவர்களுடைய இதிலிருந்து நம்ம ஒரு பார்க்கலாம். அதுல எப்படின்னா, முடிந்தது முடிந்தது தான். நம்ம இப்ப கடந்த காலத்துல இருந்துட்டு இருக்கிறோம். நிகழ்காலத்துல இல்ல. அப்படிங்கிறது ஒண்ணு. நம்மகிட்ட எல்லை இல்லாத ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறது. உண்மைங்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். சத்தியங்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். எது ஆன்மீக பயணம். இந்த 4 தலைப்புல இருக்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அது ஒரு கதையாவே நம்ம கொண்டு போலாம். இப்ப சின்னதா எனக்கு ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை வந்துச்சு. எங்க ஊர்ல இருக்கிற ஒரு கோயிலுக்கே நான் போயிட்டு வந்துட்டேன் நானு. அடுத்து கொஞ்ச நாள் ஆகி நான் பெரியவன் ஆனவுன, மன ரீதியா நெறைய பிரச்சனை வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ஊர் கோயில விட்டுட்டு, நான் இப்ப வந்து அடுத்த கோயிலான சேலத்துக்கு நான் போய் அங்க ஒரு கோயிலுக்கு போறேன் நானு. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும்ன, எனக்கு உடம்புலயும் சரி, மனசுலயும் சரி, என்னால தாங்கவே முடியல. அது மாரி பெரிய பிரச்சனை எனக்கு வருது. அடுத்து நான் திருவண்ணாமலைக்கு நான் ஓடுறேன் நானு. இது மாரி அடுத்தடுத்து நான் ஓடிட்டே இருக்கிறேன் கடவுளே! எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணு. நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் உன்ன தேடி என்னால வந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு உண்டான அறிவ குடு அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன் நானு. நான் உடம்பு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது எனக்கு பதில் கிடைக்கல. மனசுல ஒரு பிரச்சனைங்கும்போதும் எனக்கு ஒரு பதில் கிடைக்கல. எனக்கு வந்து ஒரு அறிவு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு நான் வெளியில வந்தோன்னு பார்த்தா, அங்க ஒரு தூண்ல சாஞ்சுகிட்டு மஞ்சுக்கா வந்து கண்ண மூடி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சரி என்ன அந்த அம்மா பண்ணுது அப்படின்னு தெரியல. சரி நானும் போய் அங்க போய் உட்கார்ந்து நான் பார்த்தேன் நானு. மஞ்சுமா வந்துட்டு கண்ண மூடி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்ன ஏதுன்னு அவங்க முழிக்கிறப்ப கேட்டதுக்கப்புறம், "இது மாரி கண்ண மூடி உட்காந்துரு" அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க சொல்றாங்களேன்ட்டு கண்ண மூடி உட்கார்ந்தேன். கண்ண மூடி உட்கார்ந்தோனே, அங்க தர பொங்கல் வாசம் அப்படியே வந்துச்சு. சரி இதுக்கு மேல நம்மளால இருக்க முடியுமா? பொங்கல் குடுத்தோனே, சரி மறுபடியும் வந்து சாப்பிட்டு வந்து கண்ண மூடி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எந்திரிச்சு போய் பொங்கல் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்தேன். சரின்னு உட்கார்ந்தா, அடுத்து ஜில் ஜில்னு ஒரு கொலுசு சத்தம் அந்த பக்கம் போகுது. அடுத்து என்ன பண்ணும்? காது தன்னோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டதுனால, மனசு உடனே மறுபடியும் கண்ண திறந்துருச்சு. சரி பார்த்துட்டு, ஐயோன்னு மறுபடியும் நான் மூடிட்டேன். இதே மாரி அடுத்தடுத்து தொந்தரவா வருகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டேன் நானு மறுபடியும். "ஏக்கா இது மாரிக்கா என்னால முடியல. மறுபடியும் நீங்க பண்ண சொல்றீங்க. எனக்கு ஒவ்வொன்னா இதாகுது" அப்படின்னு சொல்லி நான் அந்த அக்காவ கேட்கிறேன். அந்த அக்கா சொல்றப்ப, "நீ இப்படி இருந்தீன்னா இப்படிதான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பிரமிடுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதுல போனீன்னா உனக்கு சொல்லிக் குடுப்பாங்க. பத்ரிஜின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பத்ரிஜிங்கிறாங்க. சரி என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ நாளைக்கு நம்ம இப்படி அடி வாங்கிட்டு இப்படியே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, நான் என்ன ஏதுன்னு பார்க்க போறேன். அங்க போனா ஒரு கூம்பு மாரி ஒண்ணு இருந்துச்சு. என்ன ஏதுன்னு தெரியல. அது மாரி ஒரு இடமா இருந்தது. பார்க்க சரி நல்லாவும் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி உள்ள போலாம் அப்படின்னு பார்த்து போனா, அங்க வழி பூரா ஜெயந்தி, இந்த கோமதி இவங்கெல்லாம் வெளிய நின்னுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். சரின்னு சொல்லிட்டு இந்த கோமதி எல்லாத்தையும் மீறி கோமதி மூடிட்டு அவங்களையும் மீறி உள்ள போனா, பத்ரிஜி உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாரு. சரி நான் அவர்ட்ட போனோனே என்ன நேரா உட்கார வச்சாரு. என்ன ஏது என்ன ஏதுன்னு பிரச்சனை எல்லாம் கேட்கறாரு. கேட்டு முடிச்சுட்டு, "சரி ஓகே. மூச்ச கவனி" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. வெளித்தாள் போட்டுட்டு அவர் போயிட்டாரு. நான் மட்டும் தான் உள்ள இருக்கிறேன் நானு. எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. அந்த சுத்தி சுத்தி அந்த இடத்த எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்து முடிச்சுட்டு மூச்சு கவனிக்கிறாங்க. சரின்னு நான் கொஞ்ச நேரம் மூச்ச கவனிக்கிறேன். மூச்சுங்கன்னா என்னான்னும் தெரியல. எப்படி கவனிக்கிறதுன்னு ஒண்ணும் தெரியல. சரி கவனிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு 1 மணி நேரம் பக்கமா ஆயிருச்சு. நான் வெளியில இருந்து தட்டுறேன். யாருமே ஒண்ணும் சத்தத்தையே காணோம். வெளியில இருந்தவங்க யாருமே ஆள காணோம். அந்த தலைவர் போனோனே மீதி இருந்த துணைத் தலைவர்கள், படைகள் எல்லாமே அவர் பின்னாடியே போயிட்டாங்களாட்டுருக்குது. யாரையுமே காணோம். 1 மணி நேரம் மூச்சு கழிச்சு பார்த்தோம்னா, யாருமே வரலையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறப்ப, சரி நமக்கு தான் எங்கேயோ சிக்கல் பெரிய சிக்கல் எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டு மாட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொலை பார்த்தா அங்க ஒரு சின்ன தடி குச்சி இருந்தது. சரி அப்படின்னு சொல்லி ஒரு குச்ச கையில எடுத்து வச்சுக்கிட்டு நானு. அப்ப யாரோ கதவு தொறக்கிற சத்தம் வந்துச்சு. சத்தம் வந்தத பார்த்தோனே, சரி அடிச்சுட்டு நம்ம ஓடிரலாம் அப்டின்ட்டு பார்த்தேன். அப்புறம் வெளியில இருந்துகிட்டு ஒரு குரல் எங்க உள்ள பேசுது. "அந்த கையில இருக்கிற குச்சிய கீழ போடு" அப்டின்னு சொல்லி. அந்த இடத்துல நான் உள்ள குச்சி வச்சிருக்கிறது எப்படியுமே அங்க தெரியாது. அங்க ஜன்னல் இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்படி அங்க தெரிஞ்சது? அப்படின்னு ஒரு ஒரு பிரமிப்புல நான் அந்த குச்சிய போட்டு நான் அமைதியா இருந்தேன். அப்புறம் பத்ரிஜி வந்தாரு. வந்துட்டு உள்ள உட்காந்துட்டு, "மூச்சு கவனிச்சியா?" என்னான்னாரு. என்ன மூச்சு கவனிச்சு என்ன பண்றது? எனக்கு மறுபடியும் பழையபடியே எனக்குள்ள அந்த பிரச்சனை ஏதோ ஓடிட்டு இருக்குது." என்னால கண்ண மூடி ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல. இது நான் எங்க ஊர்லயே நான் பண்ணியிருந்திருப்பேன். எங்க ஊர்லயும் இப்படிதான் இருந்துச்சு எனக்கு. நான் கோயில் கோயிலா போனேன். எதுவுமே பிரயோஜனமே படலையே! அப்படின்னு சொல்லி அவர்ட்ட சொன்னேன் நானு. சொன்னோனே, சரி மூச்ச கவனின்னு மறுபடியும் அதையே சொன்னாரு. என்னங்க இப்படி சொல்றேன், நீங்க மறுபடியும் அதையவே சொல்றீங்களே அப்படின்னு. சரி பரவால்ல மூச்ச கவனி அப்படின்னாரு. நமக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரியணும்ல. ஏன் எதுக்குன்னு. எதுக்கு நான் மூச்ச கவனிக்கணும்? அப்படின்னு நான் கேட்டேன் நானு. கேட்டதுக்கு சொன்னாரு, இது மாரி மூச்ச கவனி. மூச்ச கவனிக்கும்போது தான்
உனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பதிவுகள், கடந்த கால பதிவுகள் எல்லாமே வெளியில ஒவ்வொன்னா வரும். அப்படி வந்துச்சுன்னா தான், நீ வந்து உனக்குள்ள ஒரு எண்ணம் இல்லாத ஒரு நிலைக்கு போக, அந்த எண்ணம் இல்லாத நிலைக்கு போறதுக்காக தான் நம்ம இந்த பயிற்சி நம்ம பண்றோம் அப்டின்னாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நான் மூச்ச கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கிறேன் நானு. எனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எண்ணமா வந்துகிட்டே இருக்குது. எதையெல்லாம் நம்ம மறக்கணும், எது நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ, அந்த எண்ணம் பூரா எனக்குள்ள அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தது. சரி, ஓகே, அவரு சொல்றாரு கேட்கலான்னு சொல்லி இன்னும் கவனிக்க டீப்பா பார்த்தா, அந்த எண்ணம்லாம் எனக்குள்ள வருது. என்னால அந்த இடத்துல கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரே அழுகையா வருது. சரின்னு அந்த எண்ணம் வர 1 மணி நேரம், 2 மணி நேரம் அது மாரி போயிட்டே இருக்குது. அந்த எண்ண ஓட்டம் ஃபுல்லா போயி நான் அப்படியே காலி ஆகுறேன். எனக்குள்ள எந்த ஒரு எண்ணமும் இல்லாத ஒரு ஸ்டேஜ் மாரி வருது. அப்பதான் அவரு சொல்றாரு, "இந்த எண்ணம் இல்லாத ஸ்டேஜ் அப்பதான், உனக்குள்ள வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது வந்து உனக்குள்ள வரும். அதுதான் விழிப்புணர்வுங்கிறாரு." விழிப்புணர்வுனா என்னங்கிறேன், "நீ இந்த நிகழ்காலத்துல நீ இருக்கிறது தான் விழிப்புணர்வு." அப்படிங்கிறாரு. சரி, இப்ப நான் இந்த கடந்த காலத்திலேயே நான் இருந்துட்டு இருக்கிறேனே, அதனால என்ன அப்ப அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கடந்த காலத்திலேயே நீ இருந்தீன்னா, இந்த பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது உனக்குள்ள வராது. உன் மனசு வந்து வெறுமையும் ஆகாது. அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, அந்த மனசுன்னு சொல்றீங்கல்ல, மனசுன்னா என்ன? எப்படி என்னன்னு கேட்கும்போது, அந்த மனசு நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நீ எப்படி குழந்தையா பொறந்தையோ, அந்த மனநிலையில நீ இருக்கணும். ஆனா, இப்ப வந்து உன் மனசு வந்து ஒரு நான்கிற ஒரு அகங்காரம், திமிர்த்தனம், இது மாரி கோபம், போட்டி, பொறாமை இது மாரிலாம் வந்து, அந்த தெய்வமா இருக்கிற மனச சுத்தியும் ஒரு குப்பை கூடமா நீ வச்சிருக்கிற. அந்த மனச நம்ம தூய்மைப்படுத்தணும்னா, நாம வந்து தியானம் பண்ணணும். இந்த தியானம் பண்ணி, இந்த எண்ணமில்லாத நிலைக்கு நீ போகும்போது தான், நீ மறுபடியும் உண்மையான அந்த குழந்தை நிலை, அதாவது தெய்வ நிலைக்கு நீ போவ அப்டின்னாரு. என்னால எங்கேங்க தெய்வ நிலைக்கு போக முடியும்? நான் இங்க சராசரி ஆள் தானே அப்டின்னுன்னா, அப்படிலாம் இல்ல. உனக்குள்ள வந்து எல்லை இல்லாத ஆற்றல் இருக்குது. அந்த சாமியும் நீயும் ஒண்ணுதான். ஆனா, நீ இத இப்போதைக்கு ஒத்துக்க மாட்ட. அதனால தான் சிம்பிளா உனக்கு வந்து, "நீ மூச்ச மட்டும் கவனி. எல்லாமே உனக்குள்ள தன்னால நடக்கணும்." அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னு சொல்லி புரிய வச்சாரு. சரின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ரெகுலரா இன்னும் கொஞ்ச நேரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூச்ச கவனிக்க, இன்னும் எனக்குள்ள இருந்தது எல்லா நினைவுகள், எல்லா பதிவுகள் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. வெளியில வந்துட்டதுக்கு அப்புறம் நடந்து முடிஞ்ச சம்பவங்களோட வீரியத்தன்மை வந்து எனக்குள்ள கம்மியானத என்னால பார்க்க முடிஞ்சது. இது மாரி சொன்னேன் நான் அவர்ட்ட. இது மாரி எனக்குள்ள தாக்கம் அதிகமா இருந்துச்சு. அது நாள் பட மூச்சு கவனிக்க எனக்குள்ள அது கம்மி ஆயிருச்சு அப்டின்னேன். சரி, ஓகே, நீ பண்றதெல்லாம் கரெக்ட் தான். நீ இப்ப இதையவே தொடர்ந்து பண்ணு அப்டின்னாரு. சரி, எனக்கு வந்து அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு எனக்கு கேட்டேன் நான். இது மாரி கோயிலுக்கா நான் போனேன், வந்தேன். ஏன் எனக்கு தீர்வே கிடைக்கல? அப்படின்னு கேட்டப்ப, அது வந்து ஆன்மீக பயணம் வந்து நீ போயிட்டே இருக்கிற. அது எங்க போறன்னா, வெளிநோக்கி தான் போயிட்டே இருக்கிற. உனக்குள்ள நீ எங்கேயும் நீ போகவே இல்ல அப்படின்னாரு. எனக்குள்ளனா எனக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. என்ன எனக்குள்ளனா என்ன போகணும் அப்படின்னு நானு. இப்ப நீ நேத்து இருந்தத விட, இன்னைக்கு நீ ஒரு நூலாவது முன்னேறி இருக்கிறியா? அப்படின்னாரு. இல்ல, எனக்கு இருந்த மாரியே தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னேற்றம்லாம் ஒண்ணும் தெரியல. நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு. அதுதான். நாம வந்து தியானம் பண்ணி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். முன்னேறனா எண்ணமில்லாத நிலைக்கு நம்ம போயி, நமக்கு வந்து அந்த புத்திங்கிற ஒரு ஒண்ணு வந்து, நம்ம அந்த அறிவுக்கு போகும்போது, நாம வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நான் கோவப்பட்டுருக்கிறேன். நாளைக்கு நான் கோவப்படாம இருக்கணும். அதிகம் தேவையில்ல. இன்னைக்கு 10 பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு 9 பண்ணியிருக்கிறேன். அட்லீஸ்ட் நான் கோவப்படுறேங்கிறதாவது உனக்கு தெரியுதான்னு பாரு. அப்படிங்கிறாரு. சரி, அந்த கோவத்த பத்தி ஏதோ ஒரு இதுல இன்னைக்கு உடம்பு எனக்கு ஆரோக்கியம் இல்லாம இருக்குது. இன்னைக்கு என்னால தோப்புக்கரணம் 1 போட முடிஞ்சது. நாளைக்கு 2 போடு. இன்னைக்கு நான் சூரிய நமஸ்காரம் 1 பண்றேன். நாளைக்கு 2 பண்ணு. இதே மாரி உனக்குள்ள ஒரு படியாவது எடுத்து வைக்கிறியான்னு பாரு. உனக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு தூங்குறதுக்கு ஒரு அதிக நேரம் எடுத்துக்கிற. அது படுத்தோனே தூங்குற. சீக்கிரம் எந்திரிக்க முடியாம இருக்கிற. சீக்கிரம் எந்திரிக்கிற. இது மாரி உன்னால ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுதான்னு பாரு. அதுதான் ஆன்மீக பயணங்கிறது. அத விட்டுட்டு நீ கோயில், குளமா சுத்துறதுலலாம் ஒரு பிரயோஜனமும் இல்ல. உனக்குள்ள போ அப்டிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு தான் அது புரியுது எனக்கு. சரி, ஓகே, எனக்குள்ளேயே வேணும் அப்படின்னு நான் கண்ண மூடிட்டே இருக்கிறேன் நானு. கண்ண மூடி நான் உட்கார்ந்து மூச்சு கவனிக்க எனக்குள்ள என்ன வருதுன்னா, என்னோட உடல்ங்கிற நிலைய நான் தாண்டி போறேன். அடுத்து வந்து என்னுடைய மனசுங்கிறதும் தாண்டி போறேன். அடுத்து புத்திங்கிறதையும் நான் தாண்டி போயிட்டு, நான் ஒரு ஆன்மா அப்படிங்கிற நிலைக்கு நான் வரேன் நானு. அந்த ஆன்மாங்கிற நிலைக்கு நான் வந்ததுக்கு அப்புறமேட்டு, எனக்குள்ள என்ன நடக்குதுன்னா, ஒரு சத்தியம் அப்படிங்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். அந்த சத்தியம் வச்சு தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த இப்ப நம்ம வந்து இந்து, ஏதேதோ மதங்கள் எல்லாம் மாறி மாறி சொன்னாலும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்துல, நான் குணாவா இருக்கிறேன், இன்னொரு இடத்துல கோமதியா இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல ஜெயந்தியா இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல விலங்கா இருக்குது, இன்னொரு இடத்துல தாவரமா இருக்குது, இன்னொரு இடத்துல கல்லா இருக்குது. இது மாரி ஒவ்வொன்னா பிரிஞ்சு இருந்தாலும், அதுக்குள்ள எல்லாம் மாறுதலா இருந்தாலும், மாறாம ஏதோ ஒண்ணு அதுக்குள்ள ஒண்ணு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய தன்மை எனக்கு அந்த தன்மையில அது வந்துச்சு. அந்த தன்மையில நான் பார்க்கும்போது, அப்ப என்ன வருதுன்னா, எல்லாமே ஆன்மா தான்.
இருக்கிறது எல்லாம் ஒண்ணே தான். அந்த வடிவம் மட்டும் தான் மாறி இருக்குதே தவிர, வேற ஒண்ணும் இல்ல. அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு சத்தியம் பிறந்துச்சு. அந்த சத்தியம் பிறந்தவுடனே, இந்த மாரி பத்திரிச்சிட்ட சொன்னேன். இது மாரி எனக்குள்ள தெரியுது. இப்ப நீங்க யாரோ இல்ல, நான் யாரோ இல்ல. 2 பேரும் ஒண்ணே தான். இப்ப நீங்க தான் எனக்கு குணாவா தெரியிறீங்க. இதே மாரி எனக்குள்ளேயும் நான் பத்திரிச்சையா தான் நான் பார்க்குறேன். அது மாரி எனக்கு எல்லாமே இந்த இந்த பிரமிடு, இந்த கூம்பு மாரி இருக்கிற இடம், இது எல்லாமே எனக்கு ஒரே இதா தான் தெரியுது அப்படின்னு சொன்னேன் நானு. சரி ஓகே. இப்ப அடுத்தது இதுக்கு வந்துட்டு, "நீ இன்னும் மூச்ச கவனி" அப்படின்னாரு. "இல்லையே அவ்வளோதான் வந்துட்டேன். இன்னும் நான் மூச்சு கவனிச்சு கவனிச்சு தானே நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு. "இல்ல நீ மூச்சு கவனி. இன்னும் விஷயம் இருக்கு" அப்படிங்கிறாரு. சரின்னு நான் இன்னும் மூச்ச கவனிக்கல எனக்குள்ள என்ன ஆகுதுன்னா, இந்த ஆன்மாங்கிற நிலை போயி, நான் வந்து அந்த ஜீவாத்மா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் போகக்கூடியதா தான் வருது. இந்த ஜீவாத்மாங்கிற நிலைக்கு போகும்போது, அப்பதான் புரியுது. இந்த வந்து ஆத்மாங்கிறது எல்லாமே ஒண்ணே தான் அப்படிங்கிறது. எல்லாமே அதே தான் வந்து இங்க பிரிஞ்சு இருக்கல. அந்த ஜீவாத்மாவே தான் எல்லாமாவே இருக்குது. அந்த பரமாத்மா கிட்ட இருந்து ஜீவாத்மா பிரிஞ்சு வந்ததில்ல. அந்த பரமாத்மாவே தான் வெவ்வேறு வடிவத்துல முழுசா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. சரின்ட்டு அவர்ட்ட சொல்றேன் பத்திரிச்சிட்ட. இது மாரி ஓகே நீங்க சொல்லிக் குடுத்தது எல்லாமே வழிமுறை எல்லாமே சரிதான். இப்படிதான் அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப என்னுடைய லைஃப் மாறிருமா அப்படின்னு கேட்கிறேன். சரி ஓகே இன்னைக்கு சாயந்தரம் ஆச்சு நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவர்ட்ட கேட்கிறேன். வீட்டுக்கு போனா எனக்கு மறுபடியும் பழைய பிரச்சனையா தானே எனக்குள்ள வரும். நான் மறுபடியும் நான் பார்த்தக்கூடிய ஆளுங்களே தானே பார்க்கணும். எனக்குள்ள மறுபடியும் அதே சண்டை, அதே மாரியே தானே நான் இருப்பேன். எப்படி எனக்குள்ள ஒரு மாறுதல் வரும்? அப்படிங்கிறேன். இல்ல, இல்ல மாறுதல்லாம் வராது. நீ இப்படியே தான் இருப்பேங்கிறாரு. இல்ல நான் மறுபடியும் உங்கள தேடி நான் இவ்வளோ தூரம் என்னால வர முடியாது. அதுக்கு உண்டான தீர்வு சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன் நானு. அது கேட்டதுக்கு அவரு என்ன சொன்னாரு, "தியானத்த தொடர்ந்து பண்ணு. மூச்சு கவனி. மூச்சு கவனிக்க உன்னுடைய மனசு வந்து தூய்மையாவே எப்பயும் இருக்கும்" அப்படிங்கிறாரு. சரி ஓகே தியானம் பண்றேன். தூய்மையாவே இருக்குது. அவங்கலாம் இப்படியே இருக்கிறாங்களே என்ன பண்றது? அப்படின்னு கேட்கிறேன். நீ வந்து தொடர்ந்து நீ தியானம் பண்ணிக்கிட்டே இரு. அந்த நீ பண்ணக்கூடிய தியானம் வந்து உன்னுடைய வீட்டு சூழ்நிலைய மாத்தும். வீட்டு ஆளுங்களையும் மாத்தும் அப்படிங்கிறாரு. சரி வீட்டு சூழ்நிலையும், ஆளுங்களும் மாறவே மாட்டாங்க. என்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிறேன். இல்ல, இல்ல நீ தொடர்ந்து இது பண்ணு. அவங்க இதெல்லாம் சரி வரும் அப்படிங்கிறாரு. சரி இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறப்ப, அவர் வந்து ஒரு 4 வழி எனக்கு சொன்னாரு. தொடர்ந்து தியானம் பண்ணு. அந்த தியானத்த வந்து மத்தவங்களுக்கும் சொல்லிக் குடு. நீ வந்து தொடர்ந்து புத்தகம் படி. அதே மாரி உன்னுடைய அனுபவம் என்ன இருக்குதோ, அது எல்லாருக்கும் பகிர்ந்து சொல்லு. இத 4ம் நீ செய்யி. தொடர்ந்து செஞ்சுட்டு வா. உன்னோட வந்து தியான நிலை, தியான தன்மை வந்து உன்னோட அப்படியே இருக்கும். நீ வந்து எப்பயும் அந்த ஆன்மா அப்படிங்கிற நிலையிலேயே நீ இருப்ப அப்படிங்கிறாரு. சரி நான் வந்து எனக்கு இது பயன்படுது. சரி ஓகே. நான் எதுக்கு புத்தகம் படிக்கணும்? அனுபவத்த நான் வெளியில சொல்லணும். எதுக்கு நான் மத்தவங்களுக்கு போய் தியானம் சொல்லிக் குடுக்கணும்? இது மாரி கேட்கும்போது, அதுக்கு சொன்னாரு. தியானம் பண்ணும்போது, நாம வந்து அந்த நிகழ்காலத்துல இருப்போம். நாம வந்து கடந்த காலத்துக்குள்ள போகாம, நிகழ்காலத்துக்குள்ள நம்ம அங்க இருப்போம். அதனால நீ தியானம் பண்ணு, புத்தகம் படி அப்டின்னாரு. சரி புத்தகம் படிக்கிறதுனால என்ன போகுது அப்படின்னு கேட்டவுடனே, சரி இன்னைக்கு என்கிட்ட ஒரு பேப்பர் எடுத்து குடுத்து, இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி பூரா உன் மனசுல எழுது அப்படிங்கிறாரு. சரின்னு நான் எழுதி பார்த்தோனே, இந்த ஒரு நாள் நடந்தத வந்து என்னால ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள என்னால சொல்ல முடிஞ்சது. சரி இன்னைக்கு ஒரு நாள் நடந்தத நீ ஒரு 10 நிமிஷத்துல சொல்லும்போது, இது அடுத்தவங்களுக்கு பயன்படுமா? பயன்படாதான்னு கேட்டாரு. ஆமா பயன்படும். இந்த ஒரு நாள் பண்ண வேண்டிய வேலைய அவங்க 10 நிமிஷத்திலேயே பண்ணிக்கிறாங்க. இன்னொருத்தரு அந்த 10 நிமிஷத்து வேலைய 1 நிமிஷத்திலேயே பண்ணுவாரான்னாரு. ஆமா பண்ணுவாங்கன்னு. இதே மாரி இப்ப நான் வந்து 5 வருஷமா நான் கத்துக்கிட்டத உனக்கு வந்து 1 நாள்ல சொல்லிக் குடுக்குறேன். நீ 1 நாள் கத்துக்கிட்டத இன்னொருத்தருக்கு நீ 10 நிமிஷத்துல சொல்லி தர. இதே மாரி தான் புத்தகம் வந்து அடுத்தடுத்து போகும். யார் அந்த புத்தகத்த படிக்கிறாங்களோ, அப்போ வந்து அந்த புத்தகம் எழுதினவங்களோட ஞானத்த அவங்க எத்தன வருஷமா அத செலவு பண்ணி பண்ணாங்களோ, அத நம்ம குறைஞ்ச நேரத்துல அந்த ஞானத்த நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறத அது ஒண்ணு சொன்னாரு. சரி ஓகே. நம்ம அனுபவத்த ஏன் நம்ம சொல்லணும்? எனக்குள்ளேயே வச்சுக்கலாம். அது ஏன் சொன்னா மத்தவங்கலாம் இதா இருக்கும்ல, கூச்சமா இருக்குது எனக்கு. அப்படிலாம் சொல்ல முடியும். எப்படி சொல்றது? அவங்க பைத்தியக்காரன் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு. இல்ல நீ சொன்னா தான் அதுவும் வந்து நம்மள வந்து நிகழ்காலத்துக்குள்ள தான் வச்சிருக்கும். அத சொன்னா தான் அடுத்தவங்களுக்கு வந்து நம்மள மாரி, ஓ! இவங்களுக்கு இது மாரி முன்னேற்றம் வந்திருக்கிறாங்க. உடம்பு வலி, மனசெல்லாம் கடந்து இது மாரி வந்திருக்கிறாங்க. அதனால இந்த அனுபவத்த வந்து கேட்கும்போது, அவங்களுக்கு வந்து நாமளும் இதே மாரி பின்பற்றி வரணும். அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். அதனால நீ அனுபவத்த வந்து மத்தவங்களுக்கு பகிரணும் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு வர்றேன். சரி சேவை செய்ய சொல்றீங்களே எப்படி என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இந்த சேவை செய்யும்போது நமக்கு என்ன வருதுன்னா, நமக்குள்ள ஒரு அகங்காரங்கிறது நான் தான் பண்ணுவேன், நான் பெரிய ஆளு, நான் எதுக்கு இவங்களுக்கு பண்ணணும், அவங்களுக்கு பண்ணணுங்கிறது இல்லாம, நாம வந்து எந்த நிலையில இருக்கிறோம்? நம்ம வந்து ஆன்மாங்கிற நிலையில இருக்கிறோம். நாம வந்து இவங்களுக்கு ஏன் பண்ணணுங்கும்போது, நாம வந்து அந்த இடத்துல உடல்ங்கிற தன்மைக்கு கீழ இறங்கி வந்துர்றோம். அப்படி இல்லாம நம்மளுடைய ஆன்ம தன்மையிலிருந்து பார்க்கும்போது, நானும் அவரும் ஒண்ணே தான்.
அவங்களுக்கு பண்ணக்கூடிய சேவை வந்து எனக்கு நானே பண்ணிக்கக்கூடிய சேவை தான். இது மாதிரி அது எல்லாத்தையும் புரிய வச்சாரு. இந்த 4ம் புரிய வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்த வழி பார்த்துட்டு, அவர் பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாரு. "இருங்க உங்கள எப்ப மறுபடியும் பார்க்கறது?" அப்படின்னு நான் கேட்கிறேன் நானு. "இல்ல, நான் வந்து நீ எங்க இந்த 4 இடத்துலயும் நீ எங்க தியானம் செய்றியோ, அந்த இடத்துல நான் இருப்பேன். நீ எங்க அனுபவமோ, உன்னுடைய இது சொல்றியோ, அங்கேயும் நான் இருப்பேன். நீ எங்க சத்சங்கம் நடத்துறியோ, அங்கேயும் நான் இருப்பேன். சேவை எங்க செய்றியோ, அங்கேயும் இருப்பேன். நீ புத்தகம் எங்கெங்கெல்லாம் படிக்கிறியோ, அந்த புத்தக எழுத்தாலேயும் நான் தான் இருப்பேன்." அப்படிங்கிறது சொன்னாரு. சரி சொல்ட்டு போனாரு. அடுத்து நான் தொடர்ந்து பண்ணக்கூடிய தியானத்துல வந்து இருக்கும்போது என்ன வருதுன்னா, என்ன சுத்தி வீடுகள் எல்லாமே மாறுது. என்னோட வீடுகள் எல்லாமே மாறும்போது, நான் வெளியில போகக்கூடிய அந்த சமுதாயமும் மாறுது. அந்த சமுதாயம் மாறும்போது, அடுத்து இந்த பிரபஞ்சமும் முழுசா மாறுது. அந்த பத்ரிஜி சொன்ன மாரி, இந்த பூமியே சொர்க்கமா நமக்குள்ள எல்லாமே மாறுது. அப்படிங்கிறது புரிஞ்சது. அடுத்து அவரு சொன்னதுல இன்னொரு விஷயம் எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா புடிச்சிருந்துச்சு. எப்படின்னு பார்த்தோம்னா, நாம வந்து குழந்தையா இருக்கிறப்ப கருவறையில இந்த விரல் எல்லாமே இப்படி நம்ம மூடி இருப்போம் அப்டின்னாரு. சரி இந்த இதுல என்ன இருக்கு மூடி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் சொன்னாரு. இது வந்து உடம்பு, இது வந்து அடுத்து வந்து மனசு, நம்மளுடைய புத்தி, இது வந்து ஒரு ஆன்மா. இது 4ம் ஒரு ஊரு. இது ஒண்ணு ஒரு இதா இருக்குது. இந்த இது வந்து பரமாத்மா வந்து தனியா இருக்குது. நம்ம இதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்னு" சொல்லி. அதே மாரி இந்த பரமாத்மாவும், இந்த 4ம் சேர்ந்திருக்கிற ஜீவாத்மாவும் தனித்தனியா இருக்கிறதுனால, அகங்காரம் அப்படிங்கிற கூத்தாடிக்கு தான் ரொம்ப கொண்டாட்டமா இருக்குது. அதுக்கு நம்ம வாய்ப்பு தராம, நாம வந்து எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற 2ம் உணரணும்னா, அதுக்கு நாம வந்து தியானம் பண்ணணும். ஆனா, இந்த தியானம் பண்ணாம நம்மளோட இது எப்படி இருக்குன்னு பார்த்தா, இதே கான்செப்ட்ல பார்த்தா, நம்மளுடைய பரமாத்மாவ மனசு, உடம்பு, புத்தி, ஆன்மா இது எல்லாமே மூடி இருக்குது. நாம ஒவ்வொன்னா திறந்து, அந்த பரமாத்மாங்கிற நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னா தான், நம்ம வாழ்க்கை வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு பாதைக்கு வரணும். அப்படி வரும்போது தான் நம்மளோட இது நம்மளுடைய நோக்கம் என்ன? நாம வந்து ஏன் பிறந்திருக்கிறோம்? நம்ம என்ன செய்யறதுக்காக இங்க வந்திருக்கிறோம்? நம்ம மறுபடியும் நம்ம எங்க போகணும்? அப்படிங்கிற நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? அப்படிங்கிறது நமக்குள்ள இது தெரிய வரும். இது எல்லாத்துக்கும் தெரிய வரணும்னா, நான் மூச்ச கவனிக்கணும். மூச்ச கவனிச்சு, அதுக்குள்ளேயே நான் கரைஞ்சு போகணும். கரைஞ்சு நான் காணாம போனா தான், நான் என்ன வந்து நான் சுயமா இழந்தா தான், அந்த பரமாத்மா அப்படிங்கிற நிலைக்கு நான் போக முடியும். ஜீவாத்மா, பரமாத்மா 2மே ஒண்ணு தான் அப்படிங்கிறத நான் உணரும் பொழுது, என்னுடைய வந்து வாழ்க்கை வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. அடுத்து நான் தியானம் பண்ணி என்ன ஆகுறதுன்னா, புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் தம்மம் கச்சாமி. நான் அந்த புத்தராவே, அந்த புத்தர் நிலைக்கு என்னால போக முடியும். நானும் புத்தரும் வெவ்வேறு இல்ல. நானும் பத்ரிஜியும் வெவ்வேறு இல்ல. எல்லாமே ஒண்ணுதான். அப்படிங்கிற நிலைக்கு என்னால கொண்டு போக முடியும். நன்றிங்க மாஸ்டர்.